ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சண்டே சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே வந்து குழிப்பணியாரம், அது எக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி இட்லி மாவோட எக்கு, ஆனியன், கொஞ்சம் உப்பு, பெப்பர் தூள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சது. ஒரு சைடு திருப்பிட்டு இன்னொரு சைடு திருப்புறதுக்கு படாதபாடுபட்டாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கம் எப்படியோ திருப்பி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. அது கூட வெங்காயம் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிட்ஸ் வந்து இது என்னது தோசை கேட்டாங்க, தோசை ஊற்றியாச்சு. அது கூட வந்து சீஸ் தோசை என்னன்னு கேட்டதால் அதில் ஆனியனு, சீஸு, அது மேலே ஓரிகேனோ, கொஞ்சம் பெப்பர் தூள் இதெல்லாம் தூவி அதுவும் திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனோடனே அதை கட் பண்ணி கொடுத்தோடனே அதை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க பிள்ளைங்க. இந்த சீஸ் தோசை. அடுத்தது பார்த்திங்கன்னா, மதியானம் வந்து சமையலுக்கு ரெஸ்ட்டு. சண்டே சமையலுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. அதனால் ஹோட்டல் போயிட்டு ப்ரான் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிக்கன் பிரியாணி இன்னொரு ஆர்டரு. அதுக்கப்புறம் ஒரு இது சாப்பாடு, ப்ளெயின் சாப்பாடு ஒன்று வாங்கியாச்சு. அதில் ப்ரான் பிரியாணி வந்து செம்ம ஸ்பைஸியாக நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி கூட எக்கு கொடுத்தாங்க. சிக்கன் லெக் பீஸு அதுவும் நல்லா இருந்தது. ப்ரான் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை வாங்கியிருந்தோம். அதுவும் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடித்தோடனே ஐஸ்கிரீம் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமையும் வாங்கி சாப்பிட்டோம். பிஸ்தா ஃப்ளேவர் நான் வாங்கினது பிஸ்தா ஃப்ளேவர், வாங்கினது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர் செம்ம டேஸ்டியாகவே இருந்தது. இது வந்து எந்த கடை அப்படின்னு பார்த்திங்கன்னா, விருதை மெஸ்.